பிரம்மா குமாரிகள் மதுரை துணை மண்டலத்தின் 50வது ஆண்டு பொன்விழா மதுரை தமுக்கம் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. மதுரை மாட்டுத்தாவணி செய்தியாளர் அரங்கில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது பேசிய பிரம்மா குமாரிகள் தியான இயக்கத்தைச் சேர்ந்த அமிர்தலட்சுமி கூறுகையில், மதுரை துணை மண்டலத்தை மையமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரம்மா குமாரிகள் தியான இயக்கம் தனது 50 ஆண்டுகால பொன்விழா கொண்டாட்டங்களை முன்னிட்டு 25 ஜனவரி 2026 அன்று மதுரையின் வரலாற்று சிறப்புமிக்க தமுக்கம் மைதானத்தில் விழா நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்துள்ளது. மேலும் கடந்த 50 வருடங்களாக பிரம்மா குமாரிகள் அமைப்பு மதிப்புணர்வு அடிப்படையிலான சமுதாயத்தை உருவாக்குதல், மன அமைதி, ஆன்மீக விழிப்புணர்வு, ஒழுக்க வாழ்வு, பெண்கள் மற்றும் இளைஞர்களின் ஆளுமை மேம்பாடு போன்ற துறைகளில் தன்னலமற்ற சேவைகளை மேற்கொண்டு வருகிறது. மேலும் மதம், இனம், மொழி, சாதி போன்ற எல்லைகளை கடந்து மனிதகுல நலனுக்காக செயல்படுவதே இந்த இயக்கத்தின் மையமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. மேலும் இந்த பொன்விழா நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக இந்தியாவின் வளமான பண்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் பாரம்பரிய மற்றும் கலாச்சார நடனங்கள், இசை மற்றும் பக்தி பாடல்கள் இடம்பெறவுள்ளன. மேலும் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய சிறப்பம்சமாக லண்டனில் இருந்து வருகை தரும் ராஜயோகினி பிரம்மா குமாரி ஜெயந்தி பிரம்மா குமாரிகள் இயக்கத்தின் மவுண்ட் அபுவை தலைமையிடமாக கொண்ட கூடுதல் தலைமை நிர்வாகி உரை நடைபெறவுள்ளது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் தருமபுரம் குருமகா சன்னிதானம் மற்றும் தமிழ்நாடு அரசு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி, சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி நீதியரசர் GR சுவாமிநாதன் உள்ளிட்ட பல்வேறு விருந்தினர்கள் மற்றும் சமூக தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் என்று தெரிவித்தனர். ஓம் சாந்தி. இந்த இனிமையான காலை பொழுதிலே மிக சிறப்பான ஒரு நிகழ்வுக்காக நாம் எல்லாருமே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இன்றைய தினம் இந்த பத்திரிகையாளர்கள் மற்றும் செய்தித்துறை சார்பாக நாம் அனைவரும் கலந்து உங்கள் அனைவருக்காக நம்முடைய பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தின் சார்பாக நடக்க இருக்கின்ற 50வது ஆண்டு பொன்விழா நிகழ்வுக்காக வந்திருக்கக்கூடிய அன்புமிக்க ஆன்மீக சகோதரர்கள் அனைவரையும் வித்யாலயத்தின் சார்பாக மனதார நான் உங்களை வரவேற்கின்றேன். மேலும் பத்திரிகை துறை மூலமாக நீங்கள் நிறைய சேவைகள் செய்து வருகின்றீர்கள். இந்த ஒரு துணை மண்டலத்தின் சார்பாக நடக்கக்கூடிய பொன்விழா நிகழ்ச்சிங்கிறது அனைத்து மக்களுக்கும் அதனுடைய பலன் போய் சேர வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் இந்த நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய நம்முடைய மூத்த சகோதரி அவர்கள் தங்களுடைய தவ யோக வாழ்க்கையினுடைய அனுபவத்தை நமக்கு செய்விக்கக்கூடியவர்கள். ஏனென்றால் நம்முடைய துணை மண்டலத்தின் சார்பாக நடக்க இருக்கக்கூடிய மாபெரும் இந்த ஒரு நிகழ்வில் நீங்கள் அனைவருமே கூட வலது கரங்களாக, உதவி கரங்களாக இருந்து நீங்களும் அந்த இறைவனுடைய செய்தியை, ஆன்மீகத்தினுடைய ஒரு நல்ல ஒரு பலாபலனை அனைவருக்கும் சேர்ப்பிக்க வேண்டும் என்று உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் இது அனைத்து தர மக்களுக்குமே வாழ்க்கையில் உண்மையான ஒரு மன அமைதி, நேர்மறை ஒரு மாற்றம், மன ஒருநிலைப்பாடு, நினைவாற்றலை, ஆன்மீக ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு நிகழ்ச்சியாகும். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லாருமே அவசியம் கலந்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சியை பற்றிய ஒரு விளக்கத்தை நீங்கள் இந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, இந்த நிகழ்வுக்கு பிறகும் சரி, மக்களுக்கு இதனுடைய பலன் போய் சேர்ப்பிக்கும்படி அந்த மாதிரி நீங்கள் செய்திகளை வழங்கினீர்கள் என்றால் இது கூட உங்களுக்கு ஒரு புண்ணிய செயலாகும். பொதுவாக சொல்வாங்க இல்லையா, அருள் இல்லாதவர்களுக்கு அவ்வுலகில்லை, பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகில்லை என்று சொல்வாங்க. நம்ம இந்த வாழ்க்கையில், நம்ம நடைமுறை வாழ்க்கையில் எவ்வளோ நம்ம உழைக்கிறோம், ஆனால் நம்முடைய ஆன்மாவிற்காக நம்ம எந்த அளவு நல்ல காரியங்கள் செய்கிறோமோ அதனால் நமக்கு உள்ளார்ந்த ஒரு மன மகிழ்ச்சி, நமக்கு மன நிம்மதி, இது அனைத்துமே நமக்கு கிடைக்கின்றது. எனவே இந்த ஒரு நிகழ்ச்சியினுடைய லாபத்தை அனைவருக்கும் கொண்டு போய் சேர்ப்பிக்கும்படி அன்போடு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். வருகிற 25ஆம் தேதி தமுக்கம் மைதானத்தில் இந்த மாபெரும் ஒரு கோலாகலமான 50ஆம் ஆண்டு நிகழ்வு பொன்விழா நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. நீங்கள் அனைவரும் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு உங்களை வரவேற்கின்றேன். ஓம் சாந்தி.